ஆஸ்கர் விருது வழங்கும் மேடையில தனக்கு எதிர்பார்க்காத நேரத்துல முத்தம் கொடுத்த நடிகர் ஆட்ரியன் பிராடிய 22 வருஷம் கழிச்சு பழி தீர்த்திருக்காங்க நடிகை ஹாலி பெரிக். ஆஸ்கர் விருது அப்படிங்கிறது சினிமா துறையில ரொம்பவே உயரிய விருதா கருதப்படுது. 1929 இருந்து கொடுக்கப்பட ஆரம்பிச்ச ஆஸ்கர் விருதுகள் உலக சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கிய படங்களுக்கும் சிறந்த படங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் விருதுகளை கொடுத்துட்டு வராங்க. இந்த அகாடமி அவார்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விருதா பார்க்கப்படுறது. இந்த ஆஸ்கர் விருது வென்ற ஒரு நடிகரா இருக்கட்டும், இல்லை எந்த சினிமா துறையை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய மதிப்பு அப்படிங்கிறதே வேற ஒரு மதிப்பாக தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆஸ்கர் விருது அப்படிங்கிறது ரொம்பவே உயரிய விருதா கருதப்படுது. இந்த விருது விழா எவ்வளவுக்கு எவ்வளோ பிரபலமாக இருக்கோ, எவ்வளவுக்கு எவ்வளோ மதிப்புமிக்க விருது விழாவோ இருக்கோ, அதே அளவுக்கு சர்ச்சைகளும் இந்த விழாவை, இந்த விருதுகளை சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி 2003 ஒரு சர்ச்சை ஒன்று வெடிச்சிருந்தது. அதாவது 2003 தி பியானிஸ்ட்ங்கிற படத்துக்காக சிறந்த நடிகருக்கான விருதை அந்த படத்தில் நடிச்சிருந்த நடிகர் ஆட்ரியன் பிராடி கிடைச்சிருந்தது. அந்த விருதை வாங்குறதுக்காக மேடை ஏறின நடிகர் ஆட்ரியன் பிராடி அந்த விருதை வழங்கியிருந்த நடிகை ஹாலி பெரிய திடீர்னு மேடையிலேயே முத்தமிட்டிருந்தார். அப்போ அது பெரிய அளவில் சர்ச்சையாக இருந்தது. ஏன்னா அந்த நடிகையும் அதை எதிர்பார்க்கல. அதே மாதிரி அந்த நேரம் அந்த நடிகை ரொம்பவே டிஸ்டர்ப்டா, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறத எல்லாருமே கருதுனாங்க. இது பெரிய அளவில் விமர்சனங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வு நடந்து 22 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஆட்ரியன் பிராடி ஆஸ்கர்ஸ் விழாவில் ஒரு படத்துக்காக நாமினேட் ஆகியிருந்தாரு. ஸோ அப்போ ரெட் கார்பெட்ல அவருடைய காதலியோட ரெட் கார்பெட்ல வந்திருந்தாரு. அப்படி வரும்போது யாருமே எதிர்பாராத விதமா நடிகை ஹாலி பெரிக் அவரை கட்டி அணைச்சு உதட்டுல முத்தம் கொடுத்திருந்தாங்க. இது பெரிய அளவுல கவனத்தை ஈர்த்திருக்கு. இவங்க முத்தம் கொடுத்தது மட்டும் இல்லாம ஆட்ரியன் பிராடியோடைய காதலி கிட்ட மன்னிப்பும் கேட்டாங்க. அவங்க எதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா, 22 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மேடையில எனக்கு முத்தம் கொடுத்திருந்தாரு, அதுக்கு பழி தீர்க்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் ரெட் கார்பெட்ல முத்தம் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம இதை பத்தி பேசினவங்க, நான் இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷத்துல ஆட்ரியன் பிராடியை நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், இல்லை பார்ட்டியா இருக்கட்டும், வேற வேற நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டேன். ஆனா முதல் முறையா ரெட் கார்பெட்ல இன்னைக்கு தான் பார்த்தேன். அதனாலதான் இன்னைக்கு அவருக்கு முத்தம் கொடுத்து என்னுடைய பழி தீர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பலருடைய கவனத்தை பெற்றிருக்கு. ஆட்ரியன் பிராடியோடைய காதலி கிட்ட ஹாலி மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம அவர் ஒரு படத்துக்காக நாமினேட் ஆகியிருக்காரு. ஸோ அவர் நாமினேட் ஆகியிருக்கிறது, அவருக்கு விருது வாங்க நாமினேட் ஆகியிருக்க அளவுக்கு அவர் அதுக்கான உரியவர் தான், அவர் அவ்வளோ திறமை இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காங்க ஹாலி. இந்த ஆஸ்கர் விருது விழா அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டுலையும் ஏதாவது ஒரு சர்ச்சை இல்லைன்னா கவனம் இருக்கக்கூடிய வகையில ஏதாவது ஒரு நிகழ்வுங்கிறது நடக்கிறது வழக்கமாகவே இருந்துட்டு இருக்கு. அப்படி இன்னைக்கு 2025 ஆஸ்கர் அவார்டு, அதாவது 97வது ஆஸ்கர் விருதுகள் விழாவில் ஹாலி தன்னுடைய 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வுக்கு பழி தீர்த்திருக்கக்கூடியது பலருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. அதே மாதிரி இதுவும் ஒரு சர்ச்சைகள்ல ஒண்ணா மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கு.